சரி, முதல்ல பொருளாதாரத்துல போய் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வங்கிகள் திடீர்னு டயர் 2 பத்திரங்களை அதிகமா வெளியிட ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு கட்டுரை சொல்லுது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஓ, அப்போ வட்டி குறையறதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற நல்ல விலையில பணத்தை லாக் பண்ணிடலான்னு பாக்குறாங்களா? சரியா சொன்னீங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது, நீண்டகால கடன் பத்திரங்களுக்கு சந்தையில ஒரு நல்ல தேவை இருக்கு. யாருக்கிட்ட இருந்து? வருங்கால வைப்பு நிதி, பென்ஷன் ஃபண்ட்ஸ் மாதிரி நிறுவனங்கள். அவங்க சட்டப்படி இந்த மாதிரி நீண்டகால பத்திரங்கள்ல முதலீடு செய்யணும். ஓ, அப்போ இது 2 பேருக்குமே லாபம். ஒரு வின் வின் சூழல் மாதிரி தெரியுதே. 100%. அதனால தான் வங்கிகள் வரிசையா இந்த பத்திரங்களை வெளியிடுது. சரி, இந்த டயர் 2 பத்திரங்கள்னா அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமா. இது வங்கிகள் வெளியிடுற ஒரு நீண்டகால கடன் பத்திரம். குறைஞ்சது 5 வருஷம் முதிர்வு காலம் இருக்கும். இது எப்படி வங்கிக்கு உதவுது? இது வங்கியோட மூலதனத்தை வலுப்படுத்த உதவுது. சொல்லப்போனா இத வங்கியோட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நினைச்சுக்கலாம். பாதுகாப்பு கவசமா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ வங்கி ஒரு கடன் கொடுக்குதுன்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த ஆபத்துகள்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க வங்கி எவ்வளவு சொந்த பணத்தை கையிருப்புல வச்சிருக்குங்கிறது தான் CRAR அப்படிங்கிற ஒரு அளவீடு. கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ. கரெக்ட். இந்த டயர் 2 பத்திரங்கள் மூலமா வர்ற பணம் இந்த CRAR அதிகப்படுத்தும். அதாவது வங்கியோட பாதுகாப்பு கவசம் இன்னும் தடிமனாகும். புரியுது. கவசம் எவ்ளோ தடிமனா இருக்கோ அவ்ளோ பாதுகாப்பா வங்கி இருக்குன்னு அர்த்தம். அதேதான். சமீபத்துல SBI கூட 10 வருஷ பத்திரங்கள் மூலமா 7500 கோடியை திரட்டியிருக்காங்க. எவ்ளோ வட்டிக்கு? வெறும் 6.93% வட்டிக்கு.